கொரியாவின் சிண்ட்ரெல்லா. காஞ்சி ஒரு கனிவான பெண். அவளது தாய் இறந்த பிறகு அவளது தந்தை ஒரு கொடுமைக்கார பெண்ணை திருமணம் செய்தார். அந்த பெண்ணிற்கு பாஜி என்ற ஒரு மகள் இருந்தாள். சித்தியும் அவளது மகளும் சேர்ந்து காஞ்சியை எப்போதும் சித்திரவதை செய்து கடினமான வேலைகளை கொடுத்தனர். ஒரு நாள் ஊரில் ஒரு பெரிய அரசு திருவிழா நடந்தது. சித்தி காஞ்சியிடம் ஒரு உடைந்த மண் பானையை கொடுத்து, இதில் தண்ணீர் முழுமையாக நிரம்பிய பிறகுதான் நீ விழாவுக்கு வரவேண்டும் என்று கூறிவிட்டு தன் மகளுடன் சென்று விட்டாள். காஞ்சி தண்ணீரை ஊற்ற ஊற்ற அது அடியில் இருந்த ஓட்டை வழியாக வெளியேறியது. அவளது அழுகுரலை கேட்டு ஒரு மாயாஜாலத் திரை அங்கே வந்தது. அது பானையின் ஓட்டையை தன் உடலால் அடைத்து காஞ்சிக்கு உதவியது. பின்னர் ஒரு மாபெரும் காளை மாடு வந்து அவளது வயல் வேலைகளை முடித்துக் கொடுத்தது. பறவைகள் வந்து நெல் மணிகளை பிரித்துக் கொடுத்தன. அழகான ஆடைகளுடன் திருவிழாவிற்கு சென்ற காஞ்சி அவசரமாக திரும்பும்போது தன் காலடியை தவறவிட்டாள். அதை அந்த நாட்டின் மாகாண ஆளுநர் கண்டெடுத்து அவளையே தேடி கண்டுபிடித்து திருமணம் செய்து கொண்டார். நற்குணமே எப்போதும் வெல்லும் என்பது இதன் நீதி. Subscribe for more videos.